சுதா உங்களை கூப்பிடுறா. என்னம்மா? உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் வேண்டாம். எனக்கு விதிச்சது அவ்வளவுதான். அதான் நடந்திருக்கு. இப்போ என் ஆசை எல்லாம் கீதாக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நீங்க அமைச்சு கொடுக்கணும். கொடுப்பீங்களா? கொடுப்பேம்மா, நிச்சயமா. கீதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேம்மா. உனக்கு நடந்த மாதிரி நடக்காது. கீதா, கீதா, சுதா உன்னை கூப்பிடுறா. இனிமே அப்பா முழுசா உனக்கு தான் சொந்தம். அப்பாவோட பாசத்தை பங்கு போட்டுக்க. உன் கூட சண்டை போட இனிமே நான் இருக்க மாட்டேன். அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோ. இது என்ன புது பழக்கம்? எப்பவும் என்ன சுதானு தான் கூப்பிடுவா. அப்படியே கூப்பிட சொல்லு. சுதானே கூப்பிட சொல்றா. சுதா, உன் கூட சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுவேன். அது எல்லாத்துலயும் சந்தோஷத்தை மட்டும்தான் உணர்ந்த. சந்தோஷம், துக்கம், நல்லது கெட்டதுன்னு ஒரு நல்ல ஃப்ரெண்டா உன்கிட்ட தான் நான் எல்லாத்தையும் பகிர்ந்துப்பேன். இப்போ இப்போ அந்த இடமே ரொம்ப வெறுமையா இருக்கும் சுதா. அந்த இடத்துல அப்பாவை வச்சுக்கோ.